அஸ்ஸலாம் வலைக்கும். நம்ம சிக்கன் பாப்கார்ன் தான் சாப்பிட்ருக்கோம். எறா பாப்கார்ன் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். எறா பாப்கார்ன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எறா 200 கிராம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க, மஸ்டர்ட் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் போதும், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதில் காட்டல. இது மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் வச்சுருங்க. அப்போ தான் மசாலா இறங்கும் எறாக்குள்ளே. மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டேன், அதை காட்டல. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் மாவில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுவும் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் எறாவை எடுத்து போடுவோம். அதிகமாக போடாதீங்க, ஒரு 3-4 எறா போடுங்க. முட்டையிலேருந்து எடுத்து நம்ம மாவில் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் போடுங்க எறாவை. அதிலிருந்து எடுத்து ஐஸ் வாட்டரில் போடுங்க. நான் ஐஸ் க்யூப் போட்டு ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் போடுங்க. அதில் போட்டு திரும்ப எடுத்து மாவில் போடுங்க. மாவில் புரட்டி தட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம கை போட்டு ஒரேடியாக மிக்ஸ் பண்ணால் மாவு வேஸ்ட் ஆகிடும், கட்டி கட்டி ஆகிடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு செய்ய சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்றிடாதீங்க, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு எறாவாக போடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுத்ததுக்கப்புறம் நம்ம எறாவை மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எடுத்த உடனே போட்டால் எறாலாம் இதாகிடும், வேஸ்ட் ஆகிடும். எறா ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துருங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் என்ன டிஷ் செஞ்சு போட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.